திமுக சைடுல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய போதை கலாச்சாரம் வந்துட்டு வெகு லகுவாக ரொம்ப எளிமையாக உள்ள வந்து புழக்கத்துல வர ஆரம்பிச்சது. அந்த கவர்மெண்ட் வந்து தடுத்து நிறுத்த தவறிட்டாங்க. அத திமுக இப்ப வந்து கையில் எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஞ்சா ஒழிப்பு 2.0 எடுத்து ரொம்ப தீவிரமான முன்னெடுப்புகளை வந்து நாங்க பண்ணுவோம். 2.0 1.0 சொன்னவரெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் இருந்தது, அதை வந்து நாங்கள் கண்டுக்காமல் இருந்தோம்னு சொல்கிறதே தவறு. அது உண்மை இல்லை. அதை நான் பின்னால் விளக்கம் சொல்கிறேன். நான் கேட்குறேன், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷம் 5வது வருஷம் நடந்துச்சு. 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதிமுக ஆட்சியில் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னதையே நான் ஏற்றுக்கல, அது வேற. ரெண்டாவது, அப்போ மத்தப்பட்டமை வந்து திமுகவினுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக்கு விற்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு ராமநாதபுரத்தில் கஞ்சா பிடிச்சவங்க யாரு? எல்லாத்தோட வெக்கக்கேடு. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாளமாக இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை வளர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது ராஜீவ்காந்தி மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை புரட்சித் தலைவி அம்மா சீரமைச்சு, அது எவ்வளோ பெரிய நடையில் அந்த பில்டிங்லேருந்து எல்லாத்தையும் புனரமைச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகையை எழுதினாங்க, இன்றைக்கி உருவாக்குனாங்க. ஆந்திராவிலிருந்து நம்பிக்கையோடு மற்ற மாநிலங்கள் இருந்தவங்க